செலிபிரிட்டினா என்ன சோசியல் செலிபிரிட்டி என்ன மாதிரி இருக்குன்னு நீங்க உங்களை வச்சு பேச ரொம்ப கஷ்டம் இருக்குன்னு. புறணின்றது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நல்லதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க, கெட்டதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த என்னென்ன இடங்கள்ல நல்லதுக்கு யூஸ் பண்றாங்க, என்னென்ன இடங்கள்ல கெட்டதை தவிர்க்கலாம். புறணி தான் உலகத்திலே மிக சிறந்த ஆயுதம். ஹாய் வியூவர்ஸ், நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோம். இன்னும் வந்துட்டு ஏதாவது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் டாபிக் எடுத்து நம்ம பேச போகிறோம். இந்த ஷோவோட பேர் கன்னஸ் பெர்ஸ்பெக்டிவ். நீ கன்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபர்ஸ்ட் எபிசோடோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா புறணி, காசிப். புறணியை பற்றி நீ என்ன உங்களுக்கு நினைக்கிற? புறணி பார்த்துக்கிட்டிங்கன்னா புறணி தான் உலகத்திலே மிக சிறந்த ஆயுதம். புறணி வந்து நீங்கள் நல்லதாகவும் யூஸ் பண்ணலாம், தப்பாகவும் யூஸ் பண்ணலாம். புறணியை வச்சு உலக போரையும் உண்டாக்கலாம். என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டிவிக்கு நம்ம தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சாரு. ஆனால் நம்ம பிள்ளைங்க புறணியை போட்டு என்ன பண்ணாங்க? த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷன் பரப்புனாங்க. பிசிகா அதான் அந்த மாதிரி தப்பான ஒரு மாதிரி பரப்பலாம், பாசிட்டிவாகவும் பரப்பலாம். அதுதான் புறணி வந்துட்டு இப்போதான் ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் நான் நினைக்கிறேன். கரெக்ட் மாப்பிள்ள. எப்பயுமே வந்துட்டு இந்த புறணின்றது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நல்லதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க, கெட்டதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த என்னென்ன இடங்கள்ல நல்லதுக்கு யூஸ் பண்றாங்க, என்னென்ன இடங்கள்ல கெட்டதை தவிர்க்கலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் நீங்க நம்ம பேச போறோம். சொல்லு, நீ தான் தைரியமா சொல்லு. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா சோசியல் காசிப்னு ஒன்று இருக்கு. இந்த ரூமர்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப் காசிப்பு, இந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு ஃபேமிலி மேனும் ஃபேமிலி உமனும் பேசிக்கிற காசிப்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அந்த ஃபேமிலியும் பாதிக்குது, சோசியலாக வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருக்க விடாமல் தடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அதேதான். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு அரசியலில் ஒரு பெருசாக ஒன்று நடக்கும், அதை மறைக்கிறதுக்கு இங்கிட்டு ஹீரோயின்ஸுக்குள்ள ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்டு இவருக்கும் அவங்களுக்கும் தொடர்பு அப்படின்னு போட்டு விட்டுட்டு அப்படி இல்லை. நீங்கள் எந்த காசிப்னாலும் காசிப்பை பற்றி பேசுங்க மாதிரி இருக்குன்னு. இதுவும் ஒரு காசிப்பு தானே. கரெக்ட். நீங்கள் எதுவும் சோசியல் தானே. செலிபிரிட்டினா என்ன சோசியல் செலிபிரிட்டி என்ன மாதிரி இருக்குன்னு நீங்கள் உங்களை வச்சு பேச ரொம்ப கஷ்டம் இருக்குன்னு. கரெக்ட். அந்த மாதிரி வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை மறைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம காசிப் போடணும், நம்ம புறணி போடணும்ட்டு சின்ன சின்ன தேவையில்லாத செலிபிரிட்டி பற்றின விஷயங்களை புறணியா மாற்றி விட்டுறாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க யோசிக்கணும், என்னடா எதுக்குடா இவங்களை பத்தி நம்ம புறணி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒரு ஆக்டர் வந்துட்டு யாரும் பேர் சொல்ல, ஒரு ஆக்டர் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. அதே சமயம் வந்துட்டு ஒரு 500 கோடி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஊழல் நடக்குது. ஆனா எல்லாமே எதை பேசுறோம்? இவ்வளவு பெரிய ஆக்டர் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருப்பா, ஏதாவது சரக்கு அடிச்சிருப்பாருப்பா, இல்லை ஏதாவது பிரச்சனைகளை விட்டுருப்பாருப்பா அப்படின்னு அதை பத்தி தான் யோசிக்கிறோமே தவிர, நமக்கு ஒரு பொது விஷயமா சேர வேண்டிய ஒரு விஷயத்துல 500 கோடி ஊழல் அடிச்சிருக்காங்க விஷயம் தெரிஞ்சாலுமே நம்ம அதை பத்தி பேச மாட்டேங்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதுதான் வந்துட்டு சோசியல் காசிப்ன்றது. இந்த மாதிரி விஷயத்துல நம்ம என்கேஜ் பண்றதை குறைச்சிக்கிட்டீங்கன்னா நம்ம சோசியல் ரெஸ்பான்சிபிளா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உள்ள நம்ம நெகட்டிவா பேசிக்கிறோம். இப்போ பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம், அந்த ஒரு நடக்கிற இடத்துல ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நம்ம 4-5 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை பத்தின ஒரு புறணி போடுறோம் அப்படின்னா அது மூலமா ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ சேலரி கம்மியா இருக்கு ஆனா ஒர்க் டைம் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளாம் நம்ம கூட சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்து அதை போய் நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்றோம் அப்படின்னா அங்க ஒரு மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து பாசிட்டிவாகவும் புறணி போடணும். கரெக்ட். இதே வந்துட்டு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் தோணுது. இப்போ வந்துட்டு ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏரியால ஒரு டீ கடை இருக்கு அப்படின்னா அந்த டீ கடைக்கு யார் வருவாங்க? பொதுவாக பெருசு வரும், எல்லாருமே வருவாங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு 4 பேர் வந்து எப்பயுமே அந்த உட்காந்து டேபிள தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கொஞ்ச நேரம் நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு உள்ளூர் அரசியல்ல இருந்து, உள்ளூர்ல என்ன நடக்குன்றதுல இருந்து உலக அரசியல் வரைக்கும் அவ்வளவு பேசுவாங்க. ஸோ அப்படி பேசும்போது என்ன நடக்குதுன்னா இங்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் நடக்குது. ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த 4 பேர் இருக்காங்கல்ல, அந்த வெளியே இருந்து பாக்குறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இந்த 4 பேர் வெட்டியா சும்மா உட்காந்து டேபிள் தேய்ச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, டீயை குடிச்ச மணிக்கே தான் இருப்பாங்கன்ட்டு. ஆனா அவன் பக்கத்துல ஒரு 4 நிமிஷம் போயிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க போடுற புறணி அவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும், இன்ஸ்ட்ரக்டிவா இருக்கும். அவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. உங்க சைட்ல இருந்து ஓடிடுவாங்க. இந்த மாதிரிதான் நீங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச புறணிகள் இருந்தா ஷேர் பண்ணுங்க. எப்படி முடிச்சு விட்டு ஷேர் பண்ண சொல்லிக்கிறேன். புறணியை ஷேர் பண்ணக்கூடாது. இப்போ சரி, இன்னொரு டாபிக் போறேன். இன்னொன்னு மெயினா என்ன அப்படின்னா, ஒரு ஃபேமிலி விஷயத்த நம்ம வந்துட்டு எந்த மாதிரி புறணி பேசுறோம் அப்படின்னு ஒன்று இருக்கு.
அதுல வந்துட்டு ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ரூமர்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கொரியர் பாய் வந்துட்டு ஒரு யூனிஃபார்ம்ல இல்லாமல் ஒரு அன்யூனிஃபார்ம்ல வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போய் ஒரு பார்சல் டெலிவரி பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அந்த தெருவில் இருக்கவங்க என்ன புரணி போடுறாங்க, ஒரு ஒரு வயசான பாட்டியோ இல்லை யாரோ ஒருத்தவங்க அவங்க பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காம்பவுண்டுக்குள்ளே அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த விஷயம் எப்படி பரவுதுன்னா, யாரோ ஒருத்தர் வந்துட்டு போகிறாண்டி, ஏதோ சரியில்லடி, ரேகா வீட்லேயும் கவிதா வீட்லேயும் யாரோ ஒருத்தர் அடிக்கடி வந்துட்டு போகிறாண்டி, ஏன் இப்படி, ஏன் இந்த மாதிரி புரணிகள் போகுது. இது வந்துட்டு அவங்க அந்த மாதிரி தப்பான விஷயங்கள் மட்டுமே வச்சு கண்ணோட்டத்திலே பார்க்கறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரணியா மாறி அந்த புரணி வந்துட்டு அவங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்டா கொடுத்து ஒரு ஃபேமிலியோட மென்டல் பீஸே வந்துட்டு கெடுத்துருது. அது உண்மையா இருந்தாலுமே அதை பத்தி நம்மளுக்கு என்ன புரணி போட்டுக்கிட்டு, அது அவங்களோட பர்சனலோட இது, அவங்க பர்சனலா என்ன வான் பண்ணிக்காங்களோ அது அவங்களோட இது, அடுத்தவங்களோட இதுக்குள்ள நம்ம இதுக்கு தலையிட்டு. கரெக்ட். அதே மாதிரி அந்த விஷயங்களை பத்தி புரணிகள் போடுறத தவிர்த்துருங்கன்றதான் சொல்ல வரமே தவிர இது கரெக்ட், இது நல்லது, இது கெட்டது அப்படின்ற விஷயத்துக்குள்ள நம்ம நெகட்டிவா புரணி போடுறதுனால நமக்குள்ளேயே நெகட்டிவான ஒரு இம்பாக்ட் நம்மளுக்கு தெரியாமலே உருவாக்கிட்டு இருக்கோம். நம்மளோட கண்ணோட்டங்கள் நெகட்டிவா தான் இருக்கும். நம்ம பாசிட்டிவா புரணி போடதான் பாசிட்டிவான திங்ஸ் உருவாகும், நம்மளை சுத்தி பாசிட்டிவான ஒண்ணு வந்து நடக்கும். நம்ம எல்லாமே நெகட்டிவா யோசிச்சு நெகட்டிவா பார்த்து நெகட்டிவா புரணி போட அதனால ஹியூமன் நான் சொல்றேன் பர்சனலா நான் இதனால் பாதிப்படைந்ததுனால நான் இதை சொல்ல வரேன். நம்ம எப்ப நம்ம கண்ணோட்டத்தை மாத்திக்கிறோமோ, மாத்த முயற்சி பண்றோமோ, அப்பயே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். வாங்கியிருக்கேன் இல்ல, நெகட்டிவா நம்ம வந்துட்டு போடுறத தவிர்த்துக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இது வந்து நம்ம நண்பர் பிரேம் வந்து எனக்கு சொன்ன கருத்து, கன்னர் பிரேம். ஆமா, அவர் சொன்ன கருத்து இது வந்துட்டு நெகட்டிவா போடாம பாசிட்டிவா போட ஆரம்பிப்போம் நம்ம அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சு. இப்போ ஒரு பிசினஸ் நடத்துறோம், பிசினஸ் பத்தி பிசினஸ் பீப்புள் 4 புரணி போடும்போது அதனால இன்னொரு பிசினஸ் பீப்புளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரணி நல்லதுதான் நல்லதா நடச்சோம்னா நிறைய நல்லது நடக்கும். புரணி மூலமா உலக அரசியலையே மாத்தும் புரணி வந்துகிட்டு, நம்ம எதனாலும் மாத்தணும் புரணியை வச்சு. அதனால இனிமேல் நீங்க புரணி போடும்போது பார்த்து புரணி போடுங்க, யாரை பத்தி நெகட்டிவா போடாதீங்க. அடுத்தவங்க வாழ்க்கை நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம வாழ்க்கை தூங்கி எந்திரிச்சா அடுத்த நாள் முழிப்போமானே தெரியாது. அதனால யாருக்கும் நம்ம கெட்டதை நினைக்க வேணாம், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். பாசிட்டிவிட்டி துணை. சரி, இன்னொன்று என்னன்னா மெயினாக ஒன்று பேசணும்னு நினச்சேங்க. இப்போ ஒரு 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 ஏரியா இருக்குது, ஒரு காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா அதில் இருக்க வீட்டில் இருக்க ஒரு ஃபேமிலி மேன், ஒரு ஆம்பளை எல்லாம் வந்துட்டு வேலைக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்க ஃபேமிலி லேடிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டு பிரச்சனைகளை பெருசாக பேசுகிறாங்க. அதை வந்துட்டு நான் குறைன்னு சொல்ல வரல, வீட்டு பிரச்சனைகளை பேசுறதை விட அந்த வீட்டு பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குன்னு பேசலாம். நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஹேர் ஆயில் பாட்டில் வந்து ஒன்று பண்ணும்போது, இப்போ அந்த பாட்டில் அந்த பொண்ணோட பிளான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்குது, அதுக்கான எஃபோர்ட்டுமே அது போட்டுக்கிட்டு இருக்கு. இதை வந்துட்டு இப்போ அந்த பொண்ணை பற்றி வெளியே ஒரு 4 பேர் அந்த ஏரியாலே இருக்கவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வசதிகள் இருக்குப்பா, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குப்பா, அந்த பொண்ணு மாதிரி நம்ம இல்லைப்பா, அந்த பொண்ணுக்கு இருக்க படிப்பு இல்லாமல் படிக்கலப்பா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த விஷயமா இப்போ இந்த பொண்ணுகிட்ட இருக்க நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை மட்டும்தான் புரணியாக போடுறாங்களே தவிர அந்த பொண்ணோட முயற்சியும் அந்த பொண்ணோட வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை நோக்கிய பிளானையுமே நீங்கள் பற்றி நிறையா பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டைம் கன்சியூம்லேருந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணுறதுலேருந்து உங்களோட டெவலப்மெண்ட்லேருந்து எல்லாமே வந்துட்டு விசாலமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னா விசாலமா தான் இருக்கும். இங்க போறவங்க விசாலம் காஃபி இருக்கும், அதை விட அருமையா இருக்கும். அது வேற ஒரு பேர்ல வரும் நினைக்கிறேன், விசாலம் காஃபி. விசால காஃபி தான். ஆமா. அதே மாதிரி மாமியார் மருமகள், இது வந்து பெரிய வகையான புரணி. இந்த 2 பேத்துக்கு நடுவில் போகும், இவங்க அவங்கள பத்தி அங்க போட, அவங்க இவங்களை பத்தி இங்க போட. ஆனா பாத்தீங்கன்னா 2 பேத்துக்குள்ளேயுமே பாசம் இருக்கும். ஆனா எதுக்கு இந்த புரணி போடுறாங்க? அந்த புரணி போடுறதுனாலே 2 பேரும் மாத்தி 3வது மனிதர்கள் வந்து உங்களுக்குள்ள வேற ஏதாச்சும் ஒரு எண்ணங்களை விதைச்சு விட்டு போயிடுறாங்க. விதைச்சோறத தாண்டி இந்த புரணினால அந்த ஒரு ஃபேமிலி மேனுக்கு கொடுக்குற ப்ரெஷர் இருக்கு பாருங்க, அதான் சொல்ல வரேன். அதனால நீங்க வந்துட்டு ஏதோ ஒன்னா உங்களுக்கு யார் மேலே உங்களுக்கு நேர்பட கேட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பயே அதுக்கான ரிசல்ட்டோ அதுக்கான தீர்வோ கிடைச்சு போயிடும். நீங்க அதை பத்தி இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அது கண்டிப்பா அந்த ஆள்கிட்ட போக தான் போகுது அந்த விஷயம். அதனால நீங்க நேரா போய் பேசிடுங்க, நல்லதோ கெட்டதோ நீங்க நேரா கேட்டுருங்க. யாருமே நம்மளுக்கு எதிரி கிடையாது இந்த உலகத்துல. போய் பேசணும்னா எல்லா விஷயமுமே இங்க முடிஞ்சிடும், ஒரு தீர்வுக்கு வந்துடும். சொல்ல என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல புரணிகளை தவிர்த்துடுங்கன்றதுதான். நேராவே வெளிப்படையாவே பேசிடுங்க. எதுக்கு போய் புரணி போட்டுக்கிட்டு அந்த புரணி மூலியமா நீங்க மென்டல் ப்ரெஷர் ஆகி அவங்க சம்மந்தப்பட்டவங்களையும் மென்டல் ப்ரெஷர் ஆக்கி விட்டு எதுக்கு இவ்வளவு விஷயங்கள் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணி அவங்களையும் நிம்மதி இல்லாம மொத்த ஃபேமிலியும் ஒரு ஆளுக்கு ஒரு மூலையில போன நோண்டிட்டு உட்காரணும். அதனால வெளிப்படையா பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் நேரமும் செலவில்லாம இருக்கும். நம்ம ஒண்ணு சொல்லுவோம்,
ஒரு விஷயம் இந்த இடத்துல இருந்து அங்க போகும்போது 2ஆ மாறும், 2ல இருந்து இங்க போகும்போது 3ஆ மாறும். அப்போ 3 அவனுக்கு நேரா போகும்போது நம்ம சொன்னவங்களுக்கு 3 விஷயமா போகும். அப்ப அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். அவருக்கு நம்ம மேல ஒரு அதிருப்தி வரும். அதனால சொல்றோம், நீங்க வந்துட்டு புறணிய தவிர்த்துருங்க. புறணிய பாசிட்டிவா போட ஆரம்பிங்க. உங்க குடும்பத்தை பத்தி ஹெல்த்தியா புறணி போடுங்க, ஹெல்த்தியா சொல்லுங்க. அப்ப நீங்க உங்க வாழ்றத பத்தி அவங்களுக்கு ஒரு ஆசை வரும். அவங்க உங்கள்கிட்ட பாசிட்டிவா புறணி போடுவாங்க. உங்களால் அடுத்தவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதனால பாசிட்டிவா புறணி போடுங்க, லைஃபை பாசிட்டிவா பாருங்க, எல்லாமே நல்லா நடக்கும். நன்றி. நல்லதா நடக்கும். நன்றி.